நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்முடைய இந்த சைவ நன்னெறி கற்போம் என்ற வகுப்பை தொடங்கி 9 பிரிவுகள் ஆகிவிட்டன. நேற்று சில ஐயாக்களிடம் பெரியவரிடம் பேசியுள்ளது, நீ பேசும் கருத்துக்கள் எல்லாம் சரி, ஆனால் திருமுறை இருக்கும் பொழுது வேதம் எதற்கு என்றெல்லாம் பேசினார்கள். வேதம் என்பது மறை, என்ன அறநூல் என்று பொருள். அதே போல அறநூல்கள் அதிகம் நம் தமிழ் மொழி தொல்காப்பியம் தொட்டு அறவழி நூல்கள் தமிழில் மட்டுமே இருக்கின்றன, வேறு மொழியில் கிடையாது. இந்த அளவு கிடையாது. இன்று நாம் எடுத்துக்கொண்டால் நாலடியாராகட்டும், நீதிநீதி விளக்கம் ஆகட்டும், நம்முடைய திருக்குறள் ஆகட்டும், ஆத்திச்சூடி ஆகட்டும், நிறைய அறநூல்கள், நம்முடைய கம்பராமாயணம் ஆகட்டும், எல்லாமே அறவழியை கூறக்கூடிய நூல்கள். இந்த கம்பராமாயணம், திருவிடையார் புராணம் என்பவை கதை வடிவாக நமக்கு அறவழியை போதிக்கின்றன. வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. அது புராணங்களில் வந்துவிடும். ராமாயணம், மகாபாரதம், திருவிடையார் புராணம் இதெல்லாம் புராணங்களில் வந்துவிடும். அறநூல்கள் என்பவை ஆத்திச்சூடி, நாலடியார், திருமந்திரம், அதே போல உண்மை நெறி விளக்கம், நீதி நெறி விளக்கம், நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் அறவழியில் வாழ்வதற்கான வழி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம், அப்படி வரும். அப்புறமேட்டும் வாழ்க்கை முறைகளுடைய தலைப்பிலே திருக்குறள் வரும். நட்பு எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட நட்பைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறும். அதுபோல இந்த அறவழி வாழ்க்கை என்பது தமிழருக்குரிய தனி சொத்து. இந்த திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூறக்கூடிய இந்த பார்ப்பனர்கள், பிராமணர்கள், இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழர்களிலே அறவழி வாழ்ந்த சான்றோர்கள் ஐயர் என்றால் தலைவர் என்று பொருள். அவர்களுக்கு இருந்த பெயரை பிற்பாடு ஒரு கால சூழலிலே கண்டவரெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாகி போனது. அது கிடக்கட்டும், அதை பற்றி நாம் இப்பொழுது பேச வரவில்லை. முதலில் இந்த தமிழ், வடமொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு பேசுகிற நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். திருமுறை படித்து தீட்சை வாங்கினால்தான், தமிழில் தீட்சை பெற்றால்தான் சிவமுத்தி கிடைக்கும் என்ற ஒரு முட்டாள்தனமான கருத்தை ஒரு மூடர் கூட்டம் பரப்பி கொண்டிருக்கிறது. ஏன்னால் அவர்களுக்கு அந்த திருமுறை தாண்டி, பெரிய புராணம் தாண்டி வேறு எதுவுமே உண்மை பொருள் தெரியாது. 84 லட்சம் யோனி பேதத்தை 84 லட்சம் பிறவியா சொல்ற படு முட்டாள்கள் எல்லாம் இன்று குருவாக இருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா முற்றும் அறியாதவர்கள் முட்டாள்கள். ஆக இங்கே இப்படிப்பட்ட ஆட்களால் போதிக்கப்பட்டு சைவம் என்ற பெயர் மக்களிடத்தே கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு திருமுறை கற்று திருமுறை வழி வாழ கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், திருமுறைகளை விற்று வேள்வி செய்து கிரகப்பிரவேசம் செய்து அது இதனை சுய வாழ்க்கைக்கு பொருளீட்ட ஒன்றுமறியாத அப்பாவி ஜனங்களிடம் தாங்கள் ஏதோ சிவருமானால் ஆட்கொள்ளப்பட்டது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, சிவருமானுக்கிணையாக தங்கள் படத்தை வைத்தால் தங்கள் படத்தை லைஃப் சைஸ் பெருசாக வச்சு அவங்க காலடியில் சிவலிங்கத்தை வச்சு வழிபடுற அளவுக்கு இந்த அப்பாவி சிவபக்தர்களை முட்டாளாக்கி வைக்கிற ஒரு பெரும் கூட்டம் நம் தமிழகத்தில் இருக்கிறது. மற்ற இவங்க மாதிரி போலிகள், முட்டாளாக்கக்கூடிய புத்திசாலிகள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு எல்லாம் கட்டணம் மாய உருவாக்கக்கூடியவங்க எவனுமே கிடையாது. இந்தியாவில் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது. ஆக இங்கே இந்த மொழிபேதம் என்பது அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. இங்கே வேதம் என்பது என்னென்று இன்றைய பிராமணர்களுக்கு தெரியாது. வேதம்னா ஏதோ பிரதிஷ்டா மந்திரம் அப்படி சொல்லி ஆதிசங்களுடைய பிரதிஷ்டா மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் வச்சு அவங்க காசு பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன
இங்கே திருமுறைகளை திருமறைன்னு பேரை முறை என்ற 12 திருமுறை தானே, எல்லாரும் எல்லாரும் என்னன்னு படிக்கிறோம், திருமுறை அப்படி படிக்கிறோம். ஆனால் இதை திருமறை என்று சொல்லி நம்மளை முட்டாளாக்குறாங்க, நாம் படுமுட்டாள் ஆகிட்டு இருக்கோம். இந்நிலை மாற வேண்டுமானால் இந்த தமிழ் மொழியின் சிறப்பு நமக்கு தெரிய வேண்டும். தமிழ் மொழியின் தனிச்சிறப்பை தெரிந்தால் அன்றி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மிக கடினமானது என்பது இறையருளால் உணர்த்தப்பட்டு கேட்கப்பட்டது என்னிடம். ஆக இந்த தமிழ் இதனுடைய சிறப்பு என்ன, தமிழ் மண்டலம் என்றால் என்ன, அப்படி என்று ஒரு கேள்வி எழுந்தது. திருமந்திரத்திலே தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் திரிவார், அவிலும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்று ஒரு பாடல் வருகிறது. இதற்கு சில உரையாசிரியர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டியம் என்ற 5 மண்டலங்களை குறிப்பிடுவதாக உரை எழுதியுள்ளார்கள். ஆனால் இன்னும் சிலர் சேர, சோழ, பாண்டிய, கொங்கு, தொண்டை மண்டலம் என்று கூறுவார்கள். ஆனால் திருமூலர் காலத்தில் இந்த மண்டலங்களே கிடையாது. இவர்களுக்குரிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டியம் கிடையாது. சேர, சோழ, பாண்டிய, கொங்கு, தொண்டை மண்டலமும் அப்போ இல்லை. அது அப்போ தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது. திருமூலர் காலத்து தமிழ்நாடு எப்படி என்பதற்கு கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழம்பாடல் நம்முடைய தேப்பா மீனாட்சி சுந்தரனார் ஐயா அவர்களுடைய ஒரு நூலிலே படித்தேன். தமிழ்நாடு என்பது எது என்று அதிலே விளக்கம் வருகிறது. சிங்களம், கோணகம், மன்னிக்கவும், சிங்களம், சோனகம், சீனம், சாவாகம், மன்னிக்கவும் மறுபடியும், ஏன்னா அது மனதிலிருந்து வரும்பொழுது வார்த்தை சற்று கால் வாங்கி விட்டது. எனவே மறுபடியும் சொல்கிறேன். தமிழ்நாடு என்பது எந்தெந்த மொழிகள் தங்கி வளர்ந்தது தமிழ்நாடுன்னு அதில் வரும். சிங்களம், சோனகம், சீனம், சாவகம், கொங்கணம், குடகம், கொல்லம், துளுவம், வங்கம், கடாரம், மகதம், கோசலம், கங்கம், காஷ்மீரம், கலிங்கம், நேபாளம், என்ன அங்கம், காந்தாரம் ஆகிய மொழிகள் தங்கி வளரும் தமிழ்நாடு என்று வருகிறது. அப்போ சிங்கள மொழி, சோனக மொழி, சீன மொழி, சாவக மொழி, கொங்கண மொழி, குடக மொழி, கொல்லம் மொழி, துளுவ மொழி, வங்க மொழி, கடார மொழி, மகத மொழி, கோசல மொழி, கங்க மொழி, காஷ்மீர மொழி, கலிங்க மொழி, நேபாள மொழி, அங்கம் மொழி, காந்தார மொழி ஆகிய 18 மொழிகள் தங்கி வளர பெரிய நாடாக தமிழ்நாடு இருந்தது திருமூலர் காலத்தில். ஆக இவர் இந்த தெலுங்கு அந்த வகையற அஞ்சையோ அல்லது சேர சோழ இது சொல்லியிருக்க சந்தர்ப்பம் இல்லை. இதை அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் மண்ணால் ஆகிய தலம் முழுக்க மண் கூட்டல் தலம் மண்டலம் என்று வழங்கினார்கள். இந்த மண்டலங்கள் பெரிய மண்ணாலான மண்டலங்கள்னா பெரிய தொகுப்பு இல்லையா? அது எதுனா ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்க கண்டம் என்ற 5. இந்த 5 நாடுகள் முழுக்க சுற்றி திரிவார்கள் சித்தர்கள் என்று நம்முடைய திருமூலர் பேசுகிறார். போகர் சீனா போனார்லாம் படிக்கிறோம் இல்லப்பா. சீனா ஆசியா கண்டத்தில் இருக்கா? அதுபோல் நிறைய இருக்குது, ஆய்வுகள் நிறைய இருக்குது. ஆய்வுகள் பற்றி சொன்னால் இங்கே சற்று குழப்பம் ஏற்பன, சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம். ஆக தமிழ்நாடு என்பது இந்த 18 மொழிகளும் தங்கி வளரக்கூடிய நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர். இதுக்கு ஆதாரமாக திருமூலருடைய பாடல் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா, தமிழ் பண்டிதர்னா யாருன்னு அதில்
திருமூலர் கூறார். பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும், பாடை என்பது இங்கே பாசை மொழி, பண்டிதர் கூறும் 18 பாடையும் அண்டம் முதலாம் அரண் சொன்னவாறே இந்த 18 மொழிகளை யார் தெரிந்து விளக்கம் கூறுகிறார்களோ அவர்களே தமிழ் பண்டிட், தமிழ் அறிஞர்கள். இந்த தமிழ் அறிஞர்கள் துணையோடு ராஜகுருன்னு அவர் இருப்பார். ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் ஒரு ராஜகுரு இருப்பார். பண்டைய ராஜா படங்கள் கதைகளில் வருவாங்க. இவங்க இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சிங்களம் தொடங்கி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கிற, காந்தரம்னா ஆப்கானிஸ்தான், இது வரைக்கும் இருக்கிற அத்தனை மொழிகளின் பொருளை உணர்ந்து கற்றறிந்த ஞானிகளுக்கு தமிழ் பண்டிட்னு பேர். இன்னைக்கு பிராந்திய தமிழே ஒழுங்காக தெரியாதவனா தமிழ் பண்டிட்னு போய் மேடையில் ஏறி தமிழ் விற்று தமிழ் மொழி என் தாய்மொழின்னு பேசுவான். இவன் அம்மாவை விற்று சம்பாதிப்பானா? இவன் போய் தமிழை பேசி சம்பாதிக்கிறான். தமிழை வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க. வேற அது அப்படித்தான் அர்த்தம். காசு வாங்கிட்டு விற்றா தாயை விற்போமா? தமிழ் மொழியை விற்கிறவன் எப்படி தமிழன் ஆயிட முடியும்ல? கடும் கோபம் வருகிறது இந்த ஏமாற்றுக்காரர்கள் நினைக்கும் பொழுது. இந்த வார்த்தை தவறானதாக இருந்தாலும் வேறு வார்த்தை அவர்களுக்கு சொல்லவே முடியாது. ஆக இந்த தமிழ் பண்டிட்ஸுங்கிறது இந்த 18 மொழிக்கும் பொருள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படிங்க இதெல்லாம் ஒன்றா ஒரு சிறு உதாரணம். வந்துட்டீங்களான்னு நம்ம கேட்குறோம். கன்னடக்காரன் என்னங்கிறான்? பந்தித்தாரா? போயிட்டாராங்கிறான். அவன் என்னங்கிறான்? ஓகித்தாரா? நம்ம இல்லம்ங்கிறோம், தெலுங்குல இல்லுங்கிறாங்க. நம்ம மனைங்கிறோம், அவங்க மனை அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ் மொழி வளர்ச்சியடையாத தமிழ் மொழியிலே தெலுங்காகவும் கன்னடமாகவும் அப்படியெல்லாம் இருக்குது. அது எப்படின்னு வரேன் என்ன. ஆக இந்த 18 நாட்டு மொழிகளும் யார் உருவாக்கியவை என்றால் அரண் சொன்னவாறே அண்டம் முதல் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாகிய சிவருமான் சொன்ன மொழிகள். இது எப்படி ஏற்றுக்கலாம்? இது சிவருமானுக்கு இத்தனை மொழி தெரியுமா, தமிழை தவிர வேறு தெரியாதுன்னு நம்ம நினச்சி பிரசங்கம் பண்ணினா நம்மளை விட பெருமானை கேவலப்படுத்துகிறவன் எவனுமே இருக்க முடியாது. என்ன, மதுரைக்கு போய் பாருங்க, நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய இந்த மீனாட்சி சொக்கனரையும் கும்பிட்றாங்க. தமிழில் நீங்கள் பேசினாதான் தமிழ் கடவுள் செந்தமிழ் சொக்கருக்கு தெரியும்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சாமியா மீனாட்சிக்கு புரியாத என்ன. ஆக அவருக்கு மொழி பாகுபாடே கிடையாது, அன்பு ஒன்று தான். சரி, தமிழுக்கு வருவோம். வால்மீகி ராமாயணத்தை படித்த பொழுது அங்கே ஒரு அற்புதமான செய்தி கிடைச்சது. வால்மீக முனிவர் தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் பொழுது தமிழ் மொழியை பற்றி பேசுகிறார். அது என்னன்னா, தமிழுக்கு மதுர வாக்கியம்னு பேர். இந்த திராவிட இயக்கங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டுக்கு மதுர வாக்கியம்னு வான்மீகர் சொன்னார்னு கதை அடிச்சுட்டுறானுங்க. வான்மீகர் சொன்னது தமிழ் மொழிக்கு இனிய மொழி என்ற பொருளிலே மதுர வாக்கியம் என்றும் இது மனிதர்களுடைய மொழி என்றும் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. இதுக்கு ஆதாரணம் செந்தமிழ்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த ஆசிரியர் சொன்ன அந்த வேல்யூம் சொல்கிறேன், சென்னையில் கன்னிமாரா நூலகத்தில் இருக்குது. சென்னைக்கு வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிங்க. வைடு செந்தமிழ் வேல்யூம் 36, அதில் நம்பர் 7 எடுத்து பாருங்கள். அதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். வான்மீகர் தமிழ் மொழியை மதுர வாக்கியம் இனிய மொழி என்றும் இந்த தமிழ்தான் மனிதர் மொழி என்றும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த தமிழ் என்பது 18 நாடுகளும் வழங்கக்கூடிய மொழி. அது எப்படிங்க நம்புறது அப்படின்னா, நம்ம தமிழ் மொழிக்கு 4 வடிவமான எழுத்து வடிவம் உண்டு. ஒன்று சித்திரை எழுத்து, பொம்மை போட்டு தமிழ் மொழி ஆரம்ப காலத்தில் பொம்மை போட்டு ஒரு மனுஷனாட்டம் ஒரு ரவுண்டு போட்டு கை கால் போட்டு இன்னொரு குடிமச்சு மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு இது போட்டு பக்கத்தில் குட்டி குட்டியாக 2 போட்டால் அம்மா குழந்தைகள், அப்படி சித்திரை எழுத்துக்களால் தமிழ் எழுதப்பட்டது. அது இடம் அடைக்கும் பொழுது அதுக்கு பிள்ளை ஒரு ரவுண்டு போட்டு நீளமாக குச்சி குச்சியாக போட்டு கோட்டு எழுத்தாக தமிழ் மாறிச்சு. அப்படி அது அதாவது எப்படின்னா அரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகத்தில் நம்முடைய தமிழின் உருவ எழுத்து இருக்குது.
இன்னைக்கு அந்த உருவ எழுத்து சைனாவில் இருக்குது. அப்போ சீனாவில் வழங்குறது என்ன மொழி? தமிழின் மிக ஆதி வடிவமான சித்திரை எழுத்து. அடுத்து எடுத்துக்குவோம், இந்த கோட்டை எழுத்து இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு ஜப்பானில் இருக்குது. ஆமாம் சாமி, இங்கிலீஷ் என்ன கோடு கோடாக தானே போடுறோம். கோடை ஒன்றோட ஒன்று சேர்த்து நேராக 2 கோடை ட்ரையாங்குலராக போட்டு குறுக்க கோடு போட்டால் இல்லை. சைனீஸில் நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி நடுவில் கட் பண்ணி பாருங்கள், எழுத்து மேட்ச் ஆகும், ஏபிசிடி மாதிரி. ஆக இந்த கோட்டு எழுத்து இன்று உலகத்தில் எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. ஆக சித்திரை எழுத்து கோட்டெழுத்து காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த ஓலை சுவடிகளில் எழுதுவது, அந்த ஓலை சுவடியை குறுக்க கோடு போட்டால் கிழிஞ்சு போயிடுது. அதை தவிர்ப்பதற்காக வட்டெழுத்துக்களை உருவாக்குறாங்க. அந்த எழுத்தை சுழிச்சு விட்றாங்க. என்ன, ஒரு கோடு போட்டு குறுக்க கோடு போட்டு சுழிச்சு விட்டா அது மாதிரி. அது இந்த சுவடி படிக்கிறவங்களாம் அந்த இது தெரியும், அந்த எழுத்தின் சூக்குமங்கள். ஆக அது கோட்டு எழுத்தும் வட்ட எழுத்தும் சேர்த்து மாற்றுறாங்க. அப்பவும் அந்த வட்டம் போடக்குள்ளே கிழிஞ்சு போடுது. அந்த சுவடிகள் எழுதும் பொழுது அதை என்ன பண்ணுறாங்க, கோடுக்கு பதிலாக வளைக்கிறாங்க. அது கோட்டெழுத்து வட்டெழுத்து இருந்து வட்டெழுத்து காலமாக மாறுது. இடையில கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுச்சு, அது கணக்கில் வேண்டாம். கோட்டெழுத்து, சித்திரை எழுத்து, கோட்டெழுத்து, வட்டெழுத்து. அந்த வட்டெழுத்து ஒரு பகுதியில் தலையில் எழுதுகிறாங்க, ஒரு பகுதியில் நேராக எழுதுகிறாங்க. நீங்கள் அது கன்னடத்தையும் கழிதெலுங்கையும் ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்களா, அந்த ஒரே மாதிரி இருக்கும், அந்த எழுத்து வடிவம் மாறி இருக்கும். இது வட்டெழுத்து காலம். அதற்கடுத்து வீரமாமுனிவர் இங்கே வந்த பொழுது இந்த கோட்டெழுத்து வட்டெழுத்து குழப்பத்தை எல்லாம் கண்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாள்கள் எழுதுகிற பழக்கம் இப்போ வந்துருச்சு, எழுத்து பேப்பரில் எழுதுகிற காலம். இதை சதுர எழுத்தாக வடிவமைக்கிறார். அந்த மூளை தானாக ஒரு 2 அப்படி ரவுண்டாக போட்டு வளைச்சது போல் நேர்கோடு போட்டு இன்னைக்கு நம்ம எழுதுறோமில்ல, அப்படி மாத்துறார். தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை யார் கொண்டாந்தாங்க? வீரமாமுனிவர் கொண்டு வந்தார்னு படிச்சிருப்போம் எல்லாரும். ஆக இப்படி நம்முடைய தமிழ் மொழி கோட்டெழுத்து, வட்டெழுத்து, சித்திரை எழுத்து, கோட்டெழுத்து, வட்டெழுத்து, சதுர எழுத்து என்று 4 வடிவங்களை அடைந்துள்ளன. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும், ஏன்னா இருக்கிற தொன்மையான ஆலயங்கள், திருவாரூர்லேயும் போனீங்களா, அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற எழுத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். வெளியே வர அந்த ஃபஸ்ட்டு கோடு கூட போட்டு ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்புறம் கோட்டு கீழே ஒரு ரவுண்டு அடிச்சிருப்பாங்க, அரை ரவுண்டு, ஒரு ரவுண்டு, மேலே ரவுண்டு, அப்படிலாம் அரைவட்டம் மாதிரி ஏதோ சேர்த்து எழுதியிருப்பாங்க. கடைசியில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் கல்வெட்டு வச்சதில் ஒரு 10 காசு கூட டொனேஷன் கொடுக்காத ஈவோவும் இன்ஸ்பெக்டரும் அறநிலையத்துறை அமைச்சரும் அவன் பேரை இன்றைக்கி எழுத்தில் போட்டு வச்சுருப்பான். நமக்கு எழுத்து முக்கியம், அவன் போட்டவன் முக்கியம் கிடையாது. ஆக என் அன்பின் உறவுகளே, இது நம் தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கள். இந்த 4 எழுத்து வடிவத்தை தாண்டி உலகத்தில் வேறு எழுத்து வடிவமே கிடையாது. ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஒன்று சித்திரை எழுத்தாக இருக்கும், அல்லது சித்திரை எழுத்து கோட்டை எழுத்து சேர்ந்ததாக இருக்கும், இல்லை கோட்டை எழுத்தாக இருக்கும், கோட்டை எழுத்தும் வட்டு எழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும். அது தாண்டி போனீங்களா எப்படி இருக்கும்? வட்டெழுத்தாக இருக்கும். வட்டெழுத்து சைடில் திரும்பி இருக்கும் அல்லது தலைகீழாக இருக்கும். அடுத்து கோட்டெழுத்தும் வட்டெழுத்தும் சேர்ந்துருக்கும். இந்த மலையாளம்லாம் கோட்டெழுத்து வட்டெழுத்து சேர்ந்த தமிழ் வடிவம். அம்மா அப்படிங்கிறதாங்க அம்மே அப்படிம்பாங்க. அப்படியே தமிழ் அப்படியே அவங்க பேசினாவே நமக்கு புரியுது இல்லை. தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க என்னடா இதில் இந்த வார்த்தை கொஞ்சம் டீப்பாக அவங்ககிட்ட பழகுனீங்களா அந்த மொழி புரியும். ஏன்னா அது நம்ம மொழி. வேதவியாசர் வாய்மொழியாக இந்த எழுத்துக்களை தர்மசாஸ்திரங்களை காதில் கேட்டப்போ, அவர் தமிழரையா, வேதவியாசர் பிராமணர் கிடையாது. அவர் திருடராக இருந்தவர், வழிப்பறி செய்து வாழ்ந்த ஒரு சாதாரண நம்மாள். ஏன் நம்மாள்னு சொன்னால் திருடனால சொல்லல, அறவழி சிந்தனைகளை அவருக்கு சொல்ல ஆள் இல்லை, திருடினார். இந்த அறவழி கதைகளை கேட்ட பிறகு அதையெல்லாம் இது நம்மளை மாதிரி எவனும் திருடனா உருவாகிடக்கூடாது,
இந்த தமிழினம் நல்லபடியாக வாழணும்னு முடிவு பண்ணுறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் காலத்தில் கோட்டெழுத்து வட்டெழுத்து கோட்டெழுத்து அழிய ஆரம்பித்து வட்டெழுத்து தொடங்கிய காலம். அந்த கிரந்தம்னு பேர். இன்றைக்கி இந்த பிராமணர்லாம் சொல்லுவாங்க, இன்றைய பிராமணர்கள், ஆதிசைவர்களை சொல்லவே இல்லைங்க. நான் அந்த கிருஷ்ணதேவராயத்தை ஆதிசைவர்லாம் முடிக்கிட்டு கோயிலை அபகரிச்சுக்கிட்டு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நமக்கு உருவாக்கி தந்த இந்த பிராமண பார்ப்பனர்கள், அவரு திருமூலருக்குரிய பார்ப்பான் வேறு, இறைவனை பார்ப்பான் தான் பார்ப்பான், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இன்றைக்கி எவனும் கிடையாது, கல்லா கட்டுறது தான் இருக்கான் எல்லாம். 1-2 தப்பி தவறி இருக்கா, அவங்கள விடுங்க பாவம். தஞ்சாவூரில் ஒட்டி வயிறோடு சிவாலயங்களை பாதுகாக்கிற ஆதிசைவ சிவாச்சாரியெலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நம்ம ஊர் பாப்பானுக்குலாம் சம்மந்தம் வச்சுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஆக ஆதிசைவ சிவாச்சார் மரபுங்கிறது தனி, அது ஒரு சப்ஜெக்டு. இன்றைக்கி அவன் சிவாச்சார்னு போட்டுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அப்பன் சர்மான்னு போட்டுக்கிறான், மகன் குருக்கள்னு போட்டுக்கிறான், பேரன் சிவாச்சார்னு போட்டுக்கிறான். கலப்பினமாட்டு இருக்குது. ஆக என் அன்பின் உறவுகளை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். வேதவியாசர் அறவழி கருத்துக்களை கோட்டெழுத்து வட்டெழுத்து எழுதினாரு, அதுதான் வேதம். இன்னைக்கு வேதம் படிக்கிறவன் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி. உண்மையாக நாங்கள் வேதங்களை கற்றவன் கோயிலுக்கு போனாலும் வெளியே நின்று கும்பிட்டு வந்துடுவான். அவனுக்கு உருவ வழிபாடு வேத காலத்தில் கிடையாது. வேதத்தில் அறவழி வாழ்க்கை இருந்தது. தாய் தகப்பனுக்கு சோறு போடலைன்னா நீங்கள் வேதம் படிக்காதவர். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இல்லைன்னா நீங்கள் வேதம் படிக்காதவர். தட்டில் காசு போட்டால் தான் திருநீர் எடுத்து, தட்டில் காசு போடுறது பூவோட திருநீர் கொடுத்து மற்றவனுக்கு வெறும் திருநீர் கொடுக்க யோசிச்சா. இப்போ அது கூட செய்யலை, சோம்பேறிங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க. நம்ம போய் சாமிக்கு தீபாவளி காட்டாதவனுக்கெல்லாம் தட்டில் காசு போட்டு திருநீர் எடுத்துகிட்டு வரோம். திருநீர் கொடுக்க சோம்பேறித்தனப்படுற இவன்லாம் எந்த வேதத்தை படித்தான்? புரியுதா? ஆக இந்த வேதவியாசர் தமிழ் வேதவியாசர் எழுதிய எழுத்துக்கு பேர் தமிழின்னு பேர். நீங்கள் முகநூலில் போய் தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சின்னு கூகுளில் போய் போடுங்க, இந்த விவரம் எல்லாம் வரும். இப்படி இருந்தது இந்த தமிழ் மொழின்னு எழுத்து வடிவம். இப்போ சொல்லுங்க, கிரந்தம்னா தமிழிங்கிற பழைய தமிழ். ராஜராஜ சோழன் கல்வெட்டுகளை படிச்சிருவீங்களா? இன்னைக்கு தமிழ் பண்டிட்டு யாரையாவது போய் கல்வெட்டு படிக்க தெரியாத ஒருத்தனை கூட்டி போய், ஒரு தமிழனை கூட்டி போய் ராஜராஜ சோழன் கல்வெட்டை படிக்க சொல்லுங்க, தெரியாது. ஏன்னா அன்றைக்கு தமிழ் மொழி இந்த வடிவத்தில் இல்லை. அதனால வடிவம் மாறியதால் தமிழ் மொழி வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த நாடோடிகளுடைய மொழின்னு சொல்லுது. நமக்கு இழுக்க, அவங்களுக்கு ஒழுக்க வாழ்க்கை கிடையாது. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கைபுரன் கோளன் கணவாய் வழியா ஆரியர்கள் இங்கே வராங்க. புரியுதா? அவங்களுக்கு மாடு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எந்த ஒழுக்கத்தை அறநூல்கள் இருந்திருக்கும் இல்லையா? ஆக இந்த வேதம் என்பது முழுக்க அறம் பொருள் இன்பம் வீடு குறிப்புது. இந்த அறம் பொருள் இன்பம் வீடு நாளையும் குறிக்கக்கூடிய நூல்கள் மிக அதிகமாக உள்ள மொழி தமிழ் மொழி. ஆக என் அன்பின் உறவுகளே, இனிமேலாவது இந்த மறைக்கும் திருமுறைக்கும் வித்தியாசம் செய்தால் முட்டாளாகாமல் கருத்துக்களை கேட்டு அறவழி வாழ முயற்சி செய்யுங்க. பதிவில் வன்மை இருந்தால் அன்பு கூர்ந்து மன்னிச்சிருங்க, வேறு வழியே கிடையாது. இப்படித்தான் சொல்லி ஆகணும். ஆக நாளை முதல் சைவ நன்னெறி கற்போம். ஏனெனில் இந்த தமிழ் மொழியின் வளர்ச்சி பற்றி சுருக்கமாக கற்றோம். இதை விட இன்னொரு செய்தி சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். மார்க்கோ போலோன்னு ஒரு அறிஞர் கிபி 13ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு வரார். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததை இங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து அசந்து போயிட்டார். அவர் எழுதுகிறார், அவர் தமிழர்களை பற்றி, நான் பாரத தேசத்திற்கு யாத்திரை வந்த பொழுது தமிழர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட மக்களை சந்தித்தேன். அவர்கள் பொய் பேசாதவர்களாக இருந்தார்கள், களவு செய்யாதவராகவும் பிறரை ஏமாற்றும் தன்மை இல்லாதவராகவும் இருந்தார்கள், அடுத்தவனை கெடுக்காதவர்களாக இருந்தார்கள், மது மாமிசம் குடி இறைச்சி இவற்றை உட்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள், தூய்மையான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருந்தார்கள், பெற்றோரிடத்தும் முதியோரிடத்தும் மிக அன்புடையவராக இருந்தார்கள், அவர்கள் கற்ற நூல் மற்றும் செய்யும் தொழிலுக்கேற்ப பூநூல் அணிபவர்களாகவும் உருவ வழிபாடு செய்பவர்களாகவும் இருந்தார்கள். மிக பெரிய பெரிய இறை ஆலயங்களை இங்கே நான் கண்டேன்னு எழுதுகிறார். யார்? மார்க்கோ போலோ. சந்தேகமாக இருந்தால் நான் ரெஃபரன்ஸ் தரேன், போய் அந்த இதுவும் கன்னிமராலேருந்து எடுத்தது.
அந்த மார்க்கோ போலோவுடைய அந்த இந்திய வருகை பற்றிய பதிப்பில் நம்பர் 1 எஃப்என் ஆஃப் S1 பிபி 176 177 இந்த 2 பத்தியிலையும் இது இருக்குது. ஆக எவன் தமிழ், யார் தமிழன், கரித்தினா நீ தமிழன் கிடையாதுதா. அந்த மார்க்கோ போல தெரிஞ்சிருக்கு இவன் தான் தமிழன்னு. இன்னைக்கு அவன் கறி தின்ட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊத அறைய தெரிஞ்சிட்டு நம்முடைய ஆத்திசூடியும் திருக்குறள் வழி வாழாமல் தமிழன்னா அப்புறம் தமிழ் மொழி தற்கொலை தான் செஞ்சு. அதனால தான் தமிழ் கற்றவர்கள் குறைந்து போயிட்டாங்க போல. தமிழ் மொழி தற்கொலை செய்து கொள்கிறது இந்த ஈரம் தமிழர் பண்பாடு நீத்த மனிதர்களால். நாமேனும் ஒழுக்க வழி வாழ்ந்து ஒரு அறவழியிலே நாம் வாழ்ந்தால் தமிழ் வாழும். தமிழுக்கு இடையூறு வந்த பொழுதெல்லாம் இந்த சைவ சமயமும் வைஷ்ணவ சமயம் முன்வந்து காத்தன ஆழ்வார் பாசுரங்களும் நால்வர் திருமுறையும் இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். நாமேனும் அறவழி வாழ்ந்து தமிழ் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். காலம் அதிகமானதுக்கு வருந்துகிறேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.